ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். நேத்திருந்து தாவேகா தொண்டர்களால் பார்த்தோன்னா அதிக அளவில் புழக்கப்பட்டு இருக்கிற ஒரு நபர் யார் அப்படின்னா திமுகவோட 1ஆம் நம்பர் கொத்தடிமை அப்படின்னால அதில் நம்பர் 1 லிஸ்ட்டில் வரக்கூடியது இந்த மில்டன் தான். இந்த தற்கொலை பற்றி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இது பார்ட் 2. இந்த தற்கொலை பேசின வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க முடியாது. ஏன்னா பார்த்தோன்னா அந்தளவுக்கு ஒரு அரசியல் ரீதியாவோ கருத்து ரீதியாவோ இல்லை அப்படின்னா ஏதாவது முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா கிடையாது. கோபத்தின் உச்சம் வன்மம் அந்த தற்கொலை பேசும்போதே தெரிஞ்சிருக்கும். தளபதி விஜய் அவர் மேலே எந்த அளவுக்கு ஒரு வன்மம் ப்ளஸ் பயம் அதிக லெவலில் இருக்குது. திமுக அவ்வளோதான், தளபதி விஜய் அவர்களால் முடிஞ்சிடும் அப்படின்ற ஒரு பயம் எந்த லெவலில் தெரியுது அந்த மூஞ்சியில் அப்படிங்கிறது அந்த தற்கொலை பேசும்போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, நேற்று ஒரு சில கேள்விகளுக்கு நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதை யாராவது பார்க்கலாம் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் பார்த்தோன்னா பார்ட் 2 2வது இதில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா இந்த தற்கொலை தான் பார்த்தோன்னா தாவேகாவுக்கு எதிர்கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் பேசியிருக்காப்புல. இவர் தான் தாவேகாவுக்கு எதிர்கட்சியாமா, ஃபஸ்ட்டு எங்கிட்ட பேசு அப்படின்ற மாதிரி. சரி, ஓகே, உங்கள்கிட்டயே பேசுகிறோம். நேற்று பார்த்தோன்னா தளபதி தொண்டர்கள் பல கேள்விகளை முன்வைக்கிறாங்க, பல விதமாக பார்த்தோன்னா கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. இவர் பார்த்தோன்னா இசை மலையில் தயாரா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் போய் உட்காந்துட்டு பார்த்தோன்னா தனக்கு எதுவுமே தெரியாது, தன்னை யாரும் திட்டுனது எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு பார்த்தோன்னா ஓவர் ஆக்டிங்கு. அது ஒரு சைடு. இப்போ பசங்க வச்சு பிறந்துட்டு இருக்காங்க. அதாவது இவர் எப்படி தாவேகாவுக்கு எதிர்கட்சி ஆனார் அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தோன்னா தளபதி பப்ளிசிட்டிக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அது ரொம்பவே நல்லா நடந்துட்டுருக்கு, ஒர்க் அவுட் ஆகி போயிட்டுருக்கு. இந்த தற்கொலை பார்த்தோன்னா வெளியே தெரியணும் அப்படின்றக்காக ஒரு விஷயத்தை பேசினாப்புல, அது நல்லா வைரல் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தோம்னா பப்ளிசிட்டி கிடச்சிருச்சு. தளபதி விஜயாவில் விமர்சித்தாலே அது பார்த்தோன்னா பப்ளிசிட்டிக்காக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதை இந்த தற்கொலை நல்லாவே யூஸ் பண்ணிச்சு. அடுத்தது என்ன அப்படின்னா எதிர்கட்சி அப்படின்னு சொன்னாப்புல தாவேகா. திமுகவுக்கு பார்த்தோன்னா தளபதி விஜய் அவர்களால் ஒரு ஆளே கிடையாது. திமுகவுக்கு நாங்கள் சண்டை போட வேண்டிய இடமே வேறு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்குது. அதை பற்றி நம்ம நேற்றே பார்த்துருந்தோம். பிரியாணி கடையில் சண்டை போடுறது இவங்களாம் சரியான குரூப்பாக இருப்பாங்க. சரி, ஓகே. இப்போ நானும் சொல்கிறேன், திமுக பார்த்தோன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு எதிர்கட்சி கிடையவே கிடையாது, சத்தியமாக கிடையவே கிடையாது. என்ன ப்ரோ இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். தளபதி விஜய் அவர்களுக்கு திமுக எதிரி கிடையாது, ஆனால் திமுகவுக்கு தளபதி விஜய் அவர்கள் தான் எதிரியே. இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். சரி, ஓகே. இப்போ தாவேகா திமுகவுக்கு எதிர்கட்சி கிடையாதுன்னு சொல்கிறீங்களா? அது உண்மையை நிரூபிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு நாள் திமுகவில் இருக்கிற எம்எல்ஏக்களாகட்டும், அமைச்சர்களாகட்டும், ஐடி விங்க் ஆகட்டும், திமுக கொத்தடிமை ஓபிசி விங் யார் வேணா இருக்கட்டும், ஒரு நாள் விஜய் பற்றி பேசாமல் பார்த்தோன்னா இவங்களால் அரசியல் பண்ண முடியுமானா முடியாது. இவங்க தான் பார்த்தோன்னா எப்பவுமே தளபதி விஜய் பற்றி பேசிகிட்டே இருக்கிறது இவங்க தான். பேசுகிற கட்சி எதுவாக இருக்கும் அப்படின்னா தளபதி விஜய் அவர்களுக்கு எதிர்கட்சி. பேசுகிற கட்சி தானே எதிர்கட்சியாக இருக்க முடியும். தளபதி விஜய் பற்றி எந்நேரம் பேசிகிட்டே இருக்கிறது இந்த திமுக தான். அப்போ இருந்தே தெரிஞ்சுக்கலாம் திமுகவுக்கு விஜய் அவர்களது எதிர்கட்சி அப்படிங்கிறது. தளபதி விஜய்க்கு திமுக எதிர்கட்சி கிடையாது. அதனால் இந்த தற்கொலை சொன்ன மாதிரி தாவேகாவுக்கு திமுக எதிர்கட்சி கிடையாது, திமுகவுக்கு தான் தாவேகா எதிர்கட்சி. சரி, ஓகே. அவங்கெல்லாம் யாரும் பேசாமல் இருக்க வேணாம். ஒரே ஒரு நாள் பார்த்தோன்னா இந்த மில்டன் தற்கொலை தளபதி விஜய் அவர்களை பற்றி பேசாமல் இருக்க முடியுமானா முடியாது. இவரும் பேசிகிட்டே தான் இருப்பார். ஏன்னா இவருக்கு பார்த்தோன்னா தாவேகா எதிர்கட்சி. இந்த லிஸ்ட்டில் தான் அந்த தாவேகா எதிர்கட்சி அப்படின்றது இந்த தற்கொலை பார்த்தோன்னா பேசிகிட்டு இருக்கு. நீங்கள் எதுவும் தவறாக எடுத்துக்காதீங்க. அதுக்கப்புறமா டிபேட்டு கூப்பிட்றாரு தளபதி விஜய் அவர்களை. எப்படி இவங்க கூட பார்த்தோன்னா ஸ்டேஜ் போட்டு அப்படியே விஜய் அவர்கள் உட்காந்து பெரியாரை பற்றி பேசினா ஓகே நீ ஜெயிச்சிட்டேன், இல்லை நீ அங்கே கூட அரசியல் பேசுக்கு தயார் அப்படின்னு நான் ஒத்துக்குறோம் அப்படின்ற மாதிரி இந்த மில்டன் அவர்கள் கேட்டிருக்காரு. சரி, ஓகே, விஜய் அவர்கள் அதுக்கு வரட்டும். அதுக்கு முன்னாடி இன்னொரு டிபேட் வச்சுக்கலாம். என்ன டிபேட் அப்படின்னா நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் ப்ளஸ் ஸ்டாலின் 2 பேரையும் கூட்டுவாங்க, நாங்களும் தளபதி கூட்டு வர்றோம், 2 பேருக்கும் ஒரு ஸ்டேஜை போடுவோம். ஸ்டேஜை போட்டு மைக்கை கையில் கொடுத்து தளபதி விஜய் அவர்கள் ஒரு 4 வார்த்தை இங்கிலீஷில் நறுக்குன்னு கேள்வி கேட்பார். ஸ்டாலினும் சரி உதயநிதி ஸ்டாலினும் சரி எந்த ஒரு பிசுறும் தட்டாமல் நறுக்குன்னு பார்த்தோன்னா இங்கிலீஷில் பதில் சொல்லிட்டு போகணும். இந்த டிபேட்டுக்கு ஓகேன்னா தளபதி விஜய் அவர்கள் நாங்கள் கூட்டிகிட்டு வரக்கு ரெடி. இதுக்கு பார்த்தோன்னா மில்டன் தற்கொலை ரெடி அப்படிங்கிறத யாராச்சும் கேட்டு சொன்னாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பெரியாரை பற்றி பேசுறதுக்கு விஜய் அவர்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்குது இந்த மில்டன். அவர் தளபதி விஜய் அதெல்லாம் தெரியாமல் தான் கொள்கை தலைவராக எழுதி வச்சிருக்காரு அப்படிங்கிறத கேள்வி. அவரை பற்றி தெரிஞ்சதுனால தான் பார்த்தோன்னா மக்கள் கூட விளையாடக்கூடாது அப்படின்றக்காக, மக்களோட நம்பிக்கையில் நம்ம விளையாடக்கூடாது அப்படின்றக்காக கடவுள் மறுப்பு கொள்கையை நாங்கள் கையில் எடுக்க போகிறதே இல்லை அப்படின்னு சொன்னார். இப்போ கடவுள் மறுப்பு கொள்கையை கூட பார்த்தோன்னா கையிலே வச்சுட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்கிற திமுக கூட, திமுகவில் இருக்கிற அமைச்சர்களே பார்த்தோன்னா சேகர் பாபாலாம் 800 கோடிக்கு மேலே பார்த்தோன்னா குடமுழுக்கு பண்ணுறாரு கடவுள்களுக்கு. அவர் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க நடத்துகிறாங்க. தளபதி விஜய் அவர்களாவது ஓப்பனாக சொல்லிட்டாரு நாங்கள் இது ஏற்றுக்க போகிறது இல்லை அப்படின்னு. ஆனால் இவங்க பெரியாரை முழுமையாக ஏற்றுக்கிட்டு அதே கட்சியில் இந்த மாதிரி அமைச்சரெல்லாம் பார்த்தோன்னா கடவுளுக்கும் அறநிலையத்துறையை வச்சு பார்த்தோன்னா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதுதான் அவங்களோட நிலைப்பாடு. சொல்லி வேண்டான்னு சொன்னவரைங்க சொல்லாமல் கூட பார்த்தோன்னா அதையே திருப்பி பண்ணிகிட்டு இருக்கிற இவங்கெல்லாம் பார்த்தோன்னா பெரியாரை பற்றி தளபதி விஜய் அவர்களுக்கு சொல்லி தராங்களாமா. சரி, அதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ நம்ம கூப்பிட்ட டிபேட்டுக்கு இந்த மில்டன் பார்த்தோன்னா இவங்களெல்லாம் கூப்பிட்டு வருவாரா? கூட்டிகிட்டு வந்தால் ஒத்துக்கலாம். சரி, அது கூட வேணாம். ஒரு துண்டு சீட் இல்லாமல் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தோன்னா முழுமையாக ஒரு உரையை பார்த்தோன்னா ஒரு 10 பக்கம் படிச்சுட்டு வரான்னா இல்லை.
சரி, ஸ்டாலின் அவர்கள் ஏதோ ஒரு ஸ்டேஜ் ஏறி டக்குன்னு பார்த்தோன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கணக்கு கேட்டார் அப்படின்னா அந்த கணக்கு டக்குன்னு பார்த்தோன்னா உளராமல் தப்பு இல்லாமல் சொல்லுவாரான்னு இல்லை. ஆனால் அது கூட வேணாம்ப்பா, இங்கிலீஷில் ஒரு வார்த்தை தமிழில் ஒரு வார்த்தைன்னு கலந்து பேசாமல் ஒரே ஒரே லாங்குவேஜில் பார்த்தோன்னா பதில் சொல்லுவாரான்னா இல்லை. திராவிடம் தான் தளபதி விஜய் அவர்களோட அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களை வளர்த்து விட்டுச்சு அப்படின்றது அவங்க தான் பார்த்தோன்னா தளபதி விஜய் படிக்க வச்சார் அப்படின்னு பேசுகிறாங்கல்ல. அப்படியேப்பா ஸ்டாலின் அவர்களுக்கும் சரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் சரி ஒரு இடத்துல கூட இங்கிலீஷும் தெரிய மாட்டேங்குது, கணக்கும் தெரிய மாட்டேங்குது. இவங்களெல்லாம் படிக்க வைக்கலையா? திராவிடம் மற்றவங்க தான் படிக்க வச்சிருக்கு, இவங்கள படிக்க வைக்கல. படிக்க வச்சிருப்பாங்க, படிப்பு வரலன்னு நினைக்கிறேன். அவங்களெல்லாம் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டுக்கலாம், அதுக்கப்புறமா விஜய் அவர்களை கேட்டுக்கலாம். யாரை? கறவை மாடு வாங்க தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் முதல்வரே அப்படின்றதுக்கு கணவரை கண்டுபிடிச்சி தருமாறு அப்படின்னு சொன்னார்ல, அவருக்கு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து சொல்லிக் கொடுங்க, அதுக்கப்புறமா விஜய் அவர்களுக்கு சொல்லி தரலாம். அப்புறம் தளபதி அவர்களை வந்து சந்திக்க போகிற முதல் தேர்தலும் இதுதான், கடைசி தேர்தலும் இதுதான் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா சவால் வர்றாரு. சரி, அவர் நிற்கிறது கடைசி தேர்தலாக இருக்கட்டும் முதல் தேர்தலாக இருக்கட்டும், திமுக எத்தனை டைம் பார்த்தோன்னா ஒரு டைமாவது தனிச்சு நின்று தேர்தலை சந்திச்சு அப்படிங்கிறது பதில் நம்மளுக்கு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். விஜய் அவர்கள் அந்த எலெக்ஷனை சந்திக்கிறது ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாகவே இருக்கட்டும். நீங்கள் எலெக்ஷனை சந்திச்சு எத்தனை வருஷம் ஆச்சு அப்படிங்கிறத கேள்வி. எப்படி தனியாக சந்திச்சு எத்தனை வருஷம் ஆச்சு அப்படிங்கிறத கேள்வி. தனியாகவே தேர்தலை சந்திக்காத இந்த திமுக எப்படி பார்த்தோன்னா பெரிய கட்சி அப்படின்னு தமிழ்நாட்டில் ஒத்துக்கிறது? தாவேகா மிகப்பெரிய கட்சி தான், ஒரு பிரச்சனையும் கிடையாது. தாவேகாவை நோக்கி தான் கூட்டணி கட்சிகள் நகர்ந்துட்டு இருக்கு. தாவேகா பார்த்தோன்னா மற்ற கூட்டணி கட்சிகளை சேர்த்து நகரல, கூப்பிட்டுருக்காங்க இல்லைன்னு சொல்லல. ஒரு புதுசாக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா அவர் வந்து கூட்டணிக்கு கூப்பிடுறது தப்பு கிடையாது. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் 70 ஆண்டுகள் கட்சின்னு பேசிக்கிறாங்களே, இவங்க பார்த்தோன்னா இன்னுமே கூட்டணி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கூட்டணிக்குள்ளே விரிசல் வந்தால் கூட பயந்துட்டு பார்த்தோன்னா அதை வெளியே போகக்கூடாமல் பார்த்துக்கிறாங்க. ஒரு கூட்டணி இல்லாமல் இவங்களால ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது இவங்களே ஒத்துக்கிறாங்க. அப்புறம் என்ன பார்த்தோன்னா நாங்கள் சண்டை போட வேண்டிய இடமே வேறு, நாங்கள்லாம் யார் தெரியுமா எப்படி தெரியுமா அப்படின்னு, எங்கள் ரேஞ்சே வேறு நாங்கள் வேறு அப்படின்னு பேசுகிறது. என்ன ரேஞ்சு? 4 கூட்டணி கட்சி பிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னா ஒரு ரேஞ்சு இல்லை அப்படிங்கிறது இவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் என்ன ரேஞ்சு? சரி, தளபதி விஜய் அவர்கள் வந்து இந்த தேர்தலில் நிற்கிறாருன்னு வச்சுக்கோமே, அந்த தளபதி எதிர்த்து திமுக பார்த்தோன்னா தனிச்சு நின்று போட்டியிட முடியுமா? கூட்டணி கட்சிகள் எதுவுமே வேணாம், எந்த கட்சியும் இல்லாமல் பார்த்தோன்னா போட்டி போட முடியுமான்னா முடியாது. அப்போ என்ன பெரிய கட்சி? திமுக. தாவேகா தான் பெரிய கட்சி. அப்புறம் எப்படி தாவேகா தான் இவங்களுக்கு எதிர்கட்சியே தவிர தாவேகாவுக்கு திமுக எதிர்கட்சி கிடையாது, அது ஒரு கட்சியே கிடையாது முதல் தளபதி விஜய் அவர்களுக்கு அப்படின்னு மனுஷரில் அவர் இருப்பார். எல்லாருக்குமே தெரியும் தனிச்சு நின்றுனா திமுகவுக்கு எந்த ஒரு பலமும் கிடையாது அப்படின்னு. இப்போ விசிகா பிச்சுட்டு போயிடுச்சுன்னா அவ்வளோதான், காங்கிரஸ் பிச்சுட்டு போயிடுச்சுன்னா அவ்வளோதான். என்ன பண்ணுவாங்க? மக்கள் கால கையில் விழுந்து அப்புறம் ஓட்ட வாங்கினாலும் கிடைக்காது, அது வேறு விஷயம். இதில் பார்த்தோம்னா இந்த தற்கொலை தளபதி விஜய் அவர்களுக்கு பெரியாரை பற்றி சொல்லி தருதாமா, தேர்தலை பற்றி சொல்லி தெரியாமா, அப்புறம் டிபேட்டு கூப்பிட்றாரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த டிபேட்டுக்கு நீங்கள் கூப்பிட்டு வாங்க, அதுக்கப்புறமா தளபதி விஜய் அவர்கள் அந்த டிபேட்டுக்கு வருவார். சரிப்பா, அந்த டிபேட் கூட வேணாம், உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும், கஷ்டம் தான், அது ரொம்ப கஷ்டம், அது பண்ண முடியாது, இங்கிலீஷ்லாம் பேசுகிறக்கு வாய்ப்பு இல்லை. இப்போது தளபதி விஜய் அவர்கள் ஸ்டேஜில் ஏறி இங்கிலீஷில் பார்த்தோன்னா ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. அந்த ஸ்பீச்சை எதை பார்த்தும் படிக்கல, அவர் பார்த்து பேசிகிட்டே போயிட்டே இருந்தார். அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களையோ இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்களையோ அந்த ஸ்டேஜில் ஏற்றி மை நேம் இஸ் உதயநிதி, மை ஃபாதர் நேம் இஸ் ஸ்டாலின் அப்படின்றது கூட பார்த்தோன்னா தெளிவாக வளராமல் பிசுறு தட்டாமல் இன்ச்சலோட சேர்த்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை சொல்ல முடியுமானா அது முடியாது. சரி, ஸ்டாலின் அவர்களாவது சொல்வார் அப்படின்னா மை நேம் இஸ் ஸ்டாலின் அப்படின்றது மட்டும்தான் அவருக்கு வரும், அடுத்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக எதுவும் வராது. அவருக்கு ஃபஸ்ட்டு கற்றுக் கொடுங்க. திராவிடம் தான் எல்லோரும் படிக்க வச்சுச்சு அப்படின்னு இவங்க சொல்லிக்கிறாங்க. ஆனால் இவங்க ஃபேமிலியிலே பார்த்தோன்னா படிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க போல, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு யாராவது சொல்லித்தாங்கப்பா, அதுக்கப்புறமா விஜய் அவர்கள் பற்றி பேசலாம். இதைத்தான் வேற ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் இது மூலமாக இன்னொரு விஷயம் வந்து நிறையா தளபதி ரசிகர்களுக்கு பார்த்தோம்னா மனம் மாறி இருக்குன்னு தான் நான் சொல்லணும். சோசியல் மீடியாஸில் பார்த்துருப்பீங்க ஒரு சில பேர், தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்தாலும் கூட என்னோடய வாக்கு வந்து நான் திமுகவுக்கு தான் அப்படின்னு இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து நாம் தமிழர் கட்சியிலும் இருக்காங்க. இன்னும் பல கட்சிகளை பார்த்தோன்னா விஜய் ரசிகர்கள் வந்து நான் தளபதி ஃபேன் தான், ஆனால் வாக்கு வந்து விஜய்க்கு செலுத்த முடியாது அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போது இந்த திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்களா ஒரு சில விஜய் ஃபேன்ஸ், அவங்க வந்து வெளியே ஃபைட்டில் போட மாட்டாங்க, ஆனால் என்னோடய வாக்கு தளபதி கிடையாது திமுகவுக்கு தான் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது அவங்ககிட்ட இருந்துச்சு. ஆனால் இந்த மில்டன் பேச்சுக்கு அப்புறமா அந்த விஜய் ரசிகர்களே பல பேர் பார்த்தோன்னா இப்போ வந்து தளபதி விஜய்களுக்கு நம்ம வாக்கு செலுத்திக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. அது ஒரு சில பேர் சோசியல் மீடியாஸில் பேசியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எதுக்காக அப்படின்னா இப்போ விஜய் ஃபேனாக இருந்தாலும் கூட பார்த்தோன்னா விஜயை பிடிக்கும், ஓகே. ஆனால் அந்த பிடிச்ச ஒரு நபரை பார்த்தோன்னா திமுகவை சேர்ந்த இவங்க இந்த அளவுக்கு தடைக்குறவா ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க அப்படின்னா அந்த ரசிகர் மனப்பான்மை எப்படி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பக்கம் தான் சாயும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி தரம் தாழ்ந்து தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கே புரிஞ்சிருச்சு. இப்போ இவங்க அரசியல் பேசலை, தளபதி வந்து ரொம்ப கேவலமாக கீழ்த்தரமாக ஃபேமிலி பேசுகிறது அப்யூஸ் பண்ணுறது இது தான் பண்ணுறாங்க, அதுக்கு நம்ம இங்கேயே போய்க்கலாம் அப்படின்னு அவங்களோட மைண்ட் செட் மாறும். அது வந்து பெரிய அளவில் அரசியல் தெரிஞ்சவங்க நம்ம சொல்ல வரல, ஒரு சில பேர் இருப்பாங்களே அவங்களாம் பார்த்தோன்னா டக்குன்னு மனசு மாறுக்கு இந்த மாதிரியான மிலிட்டரிகள் வந்து உதவியாக இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம இந்த இடத்துல சொல்ல வேண்டியதாக இருக்குது. தாவேகா வந்து திமுகவுக்கு எதிர்கட்சி கிடையாதுன்னு சொல்கிறாங்களே,
ஒவ்வொரு ஸ்டேஜிலுமே ஏறும்போதும் தளபதி விஜய் அவர்களை ஆபாசமாக பேசுறது யார் அப்படின்னா திமுக நபர்கள். ஒவ்வொரு ஸ்டேஜிலும் தளபதி விஜய் அவர்களோட ஃபேமிலி மென்ஷன் பண்ணி பேசிகிட்டே இருக்கிறது யார் அப்படின்னா திமுக நபர்கள். இதெல்லாம் பேசும்போதே தெரிஞ்சிருச்சு விஜய் அவர்கள் வந்ததுனால ஒரு பயம். அது இருக்கும்போதே தெரியுது தளபதி விஜய் அவர்கள் தான் இவங்களுக்கு மெயின் எதிரியாக போயிட்டே இருக்கும். மிகப்பெரிய பயம். இந்த மில்டன் சொன்னாப்புல இல்லை நான் தான் உனக்கு எதிர்கட்சி அப்படின்னு. அப்புறேப்பா ஸ்டாலின் வந்து தளபதி விஜய் அவர்களை பற்றி ஸ்டேஜில் பேசினாரு. போகிறவங்களாம் கட்சி ஆரம்பிச்சு திமுக ஒழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறா அப்படின்னு யாரை சொன்னார்? ஸ்டாலின் வரைக்கும் பேச ஆரம்பிச்சாச்சு, அமைச்சர்கள் பேச ஆரம்பிச்சாச்சு, எம்எல்ஏக்கள் பேச ஆரம்பிச்சாச்சு, உங்களை மாதிரி ஐடி விங்கால்கள் பேச ஆரம்பிச்சாச்சு, ஊபிஸ் பேச ஆரம்பிச்சாச்சு. பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? தளபதி விஜய் அவர்கள் இவங்களே எதிர்கட்சி ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அப்புறம் எப்படி நீ மட்டும்தான் தாவேக்காவுக்கு எதிர்கட்சி அப்படின்னா? நீ எல்லாம் தாவேக்காவுக்கு ஒரு ஆளே கிடையாது. அதுதான் முதல் விஷயம். இப்போ தாவேக்கா தொண்டர்கள் போட்டு பிறந்துட்டு இருக்காங்க. அது ஒன்றும் இல்லைங்க. இவர் ட்விட்டரில் ஏதோ ட்வீட் போடுவார் தளபதி பற்றி. அந்த ட்விட்டருக்கு பார்த்தோம்னா அந்த ட்வீட்டுக்கு ஒரு சில திமுக நபர்கள் லைக் அண்ட் ரீட்வீட் இது மட்டும்தான் போடுறாங்க, வேறு இது பண்ணுறதே இல்லை. கீழே கமெண்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தளபதி ஃபேஸ்புக் வச்சு செஞ்சுட்டு இருப்பான். ஒரு திமுக கூட பார்த்தோம்னா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வரமாட்டாங்க. கமெண்ட்டில் கூட லைக்கு ரீட்வீட் இதுதான் அதை பண்ணிட்டு போயிடுறது. கமெண்ட்டில் பார்த்தோம்னா நம்ம பசங்க புழக்கிறது. அந்த ஒரு வைத்தறிச்சல் காரணமாக கூட பார்த்தோம்னா இந்த மாதிரி பேசியிருக்கலாம். இன்னும் நம்மளுக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, இந்த டைமில் நம்ம இதை பேசுவோம் அப்போது சப்போர்ட் வருமா அப்படின்ற மாதிரி எடுத்து பேசியிருக்காரு போல். அது பேக் ஃபயர் ஆகி இப்போ தளபதி ஃபேன்ஸ் மறுபடியும் வச்சு தான் பிறந்துட்டு இருக்காங்க. இன்னும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த பெரியாரிஸ்ட்டுகள் அப்படிங்கிற குரூப், இந்த குரூப் பார்த்தோம்னா எப்பவுமே ஆபாசமாகவும் அசிங்கமாகவும் அவதூறுந்தா பருப்பு அப்படிங்கிறது திமுக பார்த்து தான் கற்றுக்கணும். எல்லா பெரியாரிஸ்ட்டும் கிடையாது. பெரியாரிஸ்ட் இருக்கிறவங்க கூட திமுகவில் இல்லாதவங்களும் இருக்காங்க. சும்மா திமுக தான் பெரியாரை தூக்கி பிடிச்சிட்டு பார்த்தோம்னா நாங்கள் தான் பெரியாரை காப்பாற்றுறோம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்களா, அந்த பிம்பம் பொய்யானது. ஆனால் பெரியாரிஸ்ட்டுகள் அப்படின்னாலே இந்த மாதிரி ஆபாசமாக தான் பேசுவாங்க அப்படின்ற லெவலுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கிறது இந்த திமுகவில் இருக்கிற அந்த பெரியாரிஸ்ட் தான். சரிப்பா மில்டன், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் தான் ஜேர்னலிஸ்ட் ஆச்சு, என்ன திமுகவுக்கு இந்த மட்டும் முட்டிட்டு இருக்கிறீங்க? திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க அப்படின்னு ஓப்பனாக ஒத்துக்க வேண்டியதானே? இந்த ஸ்டேஜில் கூட பார்த்தோம்னா நான் வந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு தான் பேசுகிறீங்களே தவிர நான் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிற அடிப்படையில் பேசவே இல்லையே. பெரியாரை பற்றி தானே இப்போ பேச போனாங்க. பெரியாரை பற்றி என்ன பேசுனேன்? விஜயை கூப்பிட்றதுல பெரியாரை பற்றி பேசுறதுக்கு நீ அங்கே என்ன பேசுன பெரியாரை பற்றி? சரி, அப்படி பெரியாரை பற்றி சொல்லித்தரக்கு எதுக்கு பார்த்தோன்னா ஒரு 30 பேரை கூப்பிட்டதே விஜயாவை பற்றி பேசி வீடியோ போடுறதுக்காக மட்டும்தான். பெரியாரை பற்றி சொல்லிக் கொடுக்குறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, இப்போது இந்த நம்ம ஒரு டிபேட் வச்சுக்குவோம். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் பல பிரச்சனைகள் நடந்துச்சுல்ல திமுகனால, அதை பற்றி ஒரு ட்வீட்டாவது நீ போட்டிருக்கியாடா அப்படின்னு நான் கேட்பேன். அதுக்கு என்ன போட்டிருக்கு அப்படிங்கிற பதில் நீ சொல்லணும். ஒரு கட்சி தலைவரை பார்த்தோன்னா டிபேட் கூப்பிட்றல, நீ வா நம்ம பேசுவோம். தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா இது வரைக்கும் எத்தனை பிரச்சனைகள் நடந்திருக்கு திமுகனால, அதுக்கு என்னென்ன சொல்யூஷன் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, எத்தனை மூடி மறைச்சிருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு டிபேட் வச்சுக்குவோம். நம்ம கூட வேணால் கமெண்ட்டில் கேட்குறாங்களா அதுக்கு பதில் சொல்லுப்பா. கமெண்ட்டில் கேட்குறாங்களா அதுக்காக ரிப்ளை பண்ண முடியுமானா இல்லை. தமிழ்நாட்டில் நடந்திருக்கிற எந்த பிரச்சனையை பற்றி நீ பேசியிருக்க ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிற பேரில் அப்படிங்கிறத கேள்வி. அதுக்கு ஏதாவது பதில் சொல்ல முடியுமானா முடியாது. இதனால தான் சொல்கிறது 200 rupees கொத்தடிமைகள் இவங்க. அப்புறம் ராம்குமார் ப்ரோ கூட ஒரு அந்த காலத்துக்கு மேலே போகிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாப்புல பார்த்துருந்தேன். பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அது தவறான ஒரு செயல் தான், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் ஒரு கட்சி தலைவரே ஒரு ஸ்டேஜில் நாய் அவன் பேசும்போது அந்த மாதிரி ஒரு தற்குறிக்கு இவர் பண்ணது எவ்வளவோ பரவாயில்லன்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் இதுமாரி பண்ண வேண்டாம் ப்ரோ அப்படின்னு தான் நான் சொல்லிக்கிறது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படி பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனல் தொடர்ந்து வரப்போகுது.